ஐயா ரங்கராஜ் பாண்டே ஐயா, எப்படியா இருக்கிய? சௌரியமா இருக்கீங்களா? வீட்ல எல்லாரும் சௌரியமா இருக்காங்களா? என்னய்யா உங்க பருப்பு எல்லாம் வேகல போலயே! என்னய்யா பண்ண போறீங்க இப்ப? மூஞ்சி எங்கேய்யா கொண்டு வச்சுக்க போறீய? பொண்டாட்டி பின்னாடி கொண்டு வச்சுக்க போறீங்களோ? கொஞ்சம் நெஞ்சா பேச்சாய்யா பேசினீய? உங்க பேச்செல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டே தான்யா இருந்தோம். இப்ப வந்து பேசுங்கய்யா. எங்கேய்யா போய் இருக்கீங்க? பேசுங்க. டிவிகே வந்து 10 சீட்டு கூட ஜெயிக்காது. விஜயே ஜெயிப்பாராங்கிறது பெரிய டவுட்ன்னு சொன்னீங்களேய்யா. இப்ப சொல்லுங்கய்யா. இப்ப சொல்லுங்க. நடக்கிற நிலவரத்த பத்தி சொல்லுங்க. எங்க போயிட்டீங்க? ஆளே காணோமே! ஐயா பாண்டே, நீங்க சொன்ன வாக்கு முக்கியம்யா. துளசி வாசம் கூட மாறும். உங்களோட வாக்கு மாறக்கூடாதுயா. என்ன சொன்னீங்க? விஜய் 10 சீட் எடுத்தா, இந்த அரசியல் பத்தி பேசவே மாட்டேன்னு சொல்லியிருக்கியா? பேசவே கூடாது. வாயெல்லாம் கப்பு சிப்புன்னு இருக்கணும். கம்முன்னு எந்திரிச்சோமா, சாப்பிட்டோமா, தூங்குனோமா, அப்படியே இருந்துக்கணும். வேற எங்கேயும் வாயெல்லாம் விட்டுறாதீங்க. வாயெல்லாம் விட்டீங்கன்னா பல்லுகள் உடஞ்சு போயிடும் உங்களுக்கு. வேற ஏதாவது பொழப்பு தலப்பு இருந்தா போய் பாருங்கய்யா. வேற ஒன்றும் வழி இல்லை. நீங்க எங்கேயும் பேசவும் முடியாது. நீங்க பேசினா எவனும் மதிக்கவும் மாட்டானுவன். வேற ஏதாவது ஒரு பொழப்பு பாருங்க. வேற என்ன பண்றது? நடக்கிற நிலவரம் அப்படி. ஒன்றும் பண்ண முடியாது. டே சாட்ட இப்போ பேசுறா எச்ச நாயே. நீனா தைரியமான ஆளாச்சே. இப்போ பேசு. பேச முடியாதே. எப்படி பேசுவ? களம் எப்படி போய்கிட்டு இருக்கு பாத்தியா? கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுனேன். எங்க உன் ஒன்னே சீமானு அவனை பேச சொல்லு. பேசுங்கடா 2 பேரும் சேர்ந்து. கொஞ்சம் நெஞ்சமா பேசுனீங்க. பேசாத பேச்செல்லாம் பேசுனீங்க. இப்போ உங்களால் வாயை திறக்க முடியாது. வாயை திறந்தேன்னு வச்சுக்குவேன், பாட தான் உனக்கலாம். நீனு உன் நொன்ன சீமானு எல்லாம் பெட்டி வாங்குற கூட்டம் தானடா. பெட்டியை வாங்கிட்டு அப்படியே கம்கமாக இருந்துருது. அது எப்படி? திமுகவும் நீங்களும் அங்காளி பங்காளி. விஜய் மட்டும்தான் டார்கெட்டுன்னு சொன்னீங்க. இப்போ என்னாச்சு பார்த்தியா இல்லையா? ஒரு பருப்பு வேகலைங்க. அம்மன் ஜல்லிக்கு புரோஜனம் இல்லை. உனக்கு ஒரு பாடை, உன் நொன்ன சீமானுக்கு ஒரு பாடை ரெடியாக இருக்குது. கப்பு சிப்புன்னு நீங்களா வந்து ஏறி பாடையில் படுத்துக்கிறீங்க. அப்படியே பேசாமல் இருக்கணும், சரியா? சாட்டை நீ பெரிய ஓட்டை. உன் சேட்டையெல்லாம் எங்ககிட்ட காட்டாத, சரியா? உனக்கு என்னடா சாட்டை கவலை? நீனு உன் அண்ணனும் பெட்டி பெட்டியாக பெட்டி வாங்கிட்டு உங்கள் வளர்ப்பு நல்லா தான் போய்கிட்டு இருக்கோம். என்ன உங்களால் வாய் திறந்துமே பேசவே முடியாது. நீங்கள் பேசுனீங்கன்னா மீடியாவில் ட்ரோல் மேலே ட்ரோல் பண்ணி உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கும் இங்கே இருக்கான். அதனால் தலை காட்ட முடியாது. தலைவன் வரான், எல்லாரும் வழியை விடுங்க. டிவிக்கே தான் கெத்து. இங்கே வேறு யாராலையும் ஒரு பொறுப்பும் வைக்க முடியாது. நாங்கள் தான் எல்லாமே. நாங்கள் மட்டும்தான். இங்கே ஒருத்தனும் பேச முடியாது. விசில் அப்படியே பறக்குது. சேனல் ஃபுல்லாக அப்படியே தெறிக்குது. அப்படி இருக்குது.